Dear students, VS Home Tuition Center வந்திருக்கோங்க. அல்ஜிப்ரா பார்ட் 2 அந்த வீடியோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தமிழில் அழகான விளக்கத்தோட சொல்கிறேன், நல்லா பாருங்கள். அல்ஜிப்ரா ரொம்ப கஷ்டம் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் 99% ஸ்டூடெண்ட் என்னுடைய கிளாஸுக்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான். அல்ஜிப்ரா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டன்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து இன்னும் லாஸ்ட் வீடியோ வரைக்கும் அல்ஜிப்ரா சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுன்னா அல்ஜிப்ரா கஷ்டம்னு சொல்லவே மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் ஆப்ரேஷன் என்னங்க? அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுதாங்க பேசிக் ஆப்ரேஷன். இந்த 4 ஆப்ரேஷன் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிஷன். அடிஷனா? ஆமாங்க. அடிஷன் என்ன ரூல் இருக்குது? நம்பர் 1, ஆட் ஒன்லி லைக் டேர்ம்ஸ். போன வீடியோவை போய் பாருங்கள். லைக் டேர்ம்னா என்ன, அன்லைக் டேர்ம்னா என்னன்னு அதில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஆட் ஒன்லி லைக் டேர்ம்ஸ். அன்லைக் டேர்ம்ஸ் நாட் பாசிபிள். அன்லைக் டேர்ம்ஸை வந்து அடிஷனே பண்ண முடியாதுங்க. ஓகே, இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். 5x + 6x, x இது ரெண்டுமே வந்து லைக் டேர்ம்ஸுங்க. ஸோ இதை ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்ணலாம்? 5x + 6x = 5 + 6 11x. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிளாக இருக்குங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு லைக் டேர்ம்னா என்ன, அன்லைக் டேர்ம்னா என்னன்னு முதல்ல பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. எக்ஸாம்பிள் 2, 5xy + 7xy. இது எப்படி நம்ம ஆட் பண்ணலாம்? 5 + 7, இதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 5 + 7 12. எக்ஸும் அப்படியே எடுத்து எழுதிடணுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குங்களா அல்ஜிப்ரா? அப்புறம் பாருங்கள், x² + x, இதை ஆட் பண்ணலாமா? இது ரெண்டுமே அன்லைக் டேர்ம், ஸோ நாட் பாசிபிள். ஓகேங்களா? இதை ஆடே பண்ண முடியாது. x + 5, இதை ஆட் பண்ணலாமா? நாட் பாசிபிள். இதையும் ஆட் பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் இதை ஆட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஆட் பண்ணக்கூடாது. அது வேறு என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். ரெண்டாவது, சப்ஸ்ட்ராக்ஷன் என்னங்க இருக்குது? சப்ட்ராக்ஷன் ரூல் 1, சப்ட்ராக்ட் லைக் டேர்ம்ஸ். அவ்வளோதான். லைக் டேர்ம்ஸுக்கு தான் மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அன்லைக் டேர்ம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, நம்ம வந்து இன்டீஜர்ஸில் சப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? என்னுடைய வீடியோ போய் பாருங்கள், இன்டீஜர்ஸ் சப்ட்ராக்ஷன் வீடியோ பாருங்கள். அதில் இருக்கிற மாதிரி செகண்ட் நம்பர் சைன் டு சேஞ்ச் அண்ட் ஆடுன்னு சொல்லியிருப்போம் இன்டீஜர்ஸில். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதில் செகண்ட் டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் வருதோ செகண்ட் டேர்ம்ஸோட சைன் எல்லாம் மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 7y - 5y, இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். 7yயும் 5yயும்னா முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 7 - 5 2y. அவ்வளோதாங்க, சிம்பிள். அப்புறம் பாருங்கள், ரெண்டாவது சம் 3x + y - 2x + y ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடணும். 3x + y. 2x இருக்குங்களா? இதனுடைய சைனை மாற்றணும். 2x + 2x தானே, -2x + y -y. அதாங்க செகண்ட் டேர்ம் சைன் டு சேஞ்ச் கேர்ஃபுல்லின்னு எழுதியிருக்கேன். இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 3xம் 2xம் லைக் டேர்ம்ஸ். 3xல் -2x போச்சுன்னா x, +yயும் -y லைக் டேர்ம்ஸ். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன வருதுங்க? எக்ஸ். அதே இங்கே 2y இருந்ததுன்னா 2y - y = +yன்னு ஒரு yன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதுதாங்க அன்லைக் டேர்ம்ஸ். சப்ட்ராக்டாக பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் என்ன ரூல்ஸ்? ரூல் 1, மல்டிப்ளை த நம்பர்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட், மல்டிப்ளை த வேரியபிள்ஸ். ஓகே, பாருங்கள். இதில் வந்து 3x² மல்டிப்ளிகேஷனாக 4xன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்பர்ஸ் ஃபஸ்ட் ரூல், மல்டிப்ளை த நம்பர்ஸ். 3 × 4 is 12. x² × x, அது என்ன பண்ணணும்? நம்ம வந்து பவர்ஸ் ரூல் மாதிரி x² மல்டிப்ளிகேஷன் x வந்து x³. அடிஷன் பண்ணணுங்க. 2 + 1 is 3. ஓகேங்க, 12x³. புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், 2xy 4x² y². இதை மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 4 is 8. x × x² is x³. பவர்ஸை ஆட் பண்ணணும். y × y² y³. அவ்வளோதாங்க, மல்டிப்ளிகேஷன். சிம்பிளாக இருக்குங்களா? சிம்பிள் தாங்க. அப்புறம் டிவிஷன் பாருங்கள். இது என்ன ரூல்? டிவைட் நம்பர்ஸ், சப்ஸ்ட்ராக்ட் பவர்ஸ். பவர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும். 8x² / 2x. இது எப்படி போடலாம்? 8/2 ஆன்சர் என்ன? 4. x² / x, இது வந்து x. சப்ட்ராக்ட் பவர்ஸ் 2 - 1 is 1 x. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 27/3, 27x⁴ y² / 3x² y. இது என்ன பண்ணணும்? 27/3 9.
எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் பவர்ஸை வந்து 4 மைனஸ் 2 போட்டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் என்ன வரணும், ஒய். இவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? இதுதாங்க 4 ரூல்ஸு. ஓகே, இது நல்லா புரிஞ்சதுன்னா என்னுடைய எங்கள் ஹோம் டியூஷன் சென்டரோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.